ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, நமது ராசிக்கு மட்டுமே உண்டான திருமண வாழ்க்கை எப்படி அமையும், காதல் வாழ்க்கை எப்படி அமையும், அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்து விஷயங்களையும் நம்ம பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் நமது சேனலுக்கு சந்தாதாரராக நீங்கள் மாறல அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னா இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சந்தாதாரராக மாறிவிடுங்கள் நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு சுட சுட புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைக்கும். மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. நிறைய நபர்கள் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தலன்னு சொல்லிட்டு அனலிட்டிக்ஸில் காமிக்குது. ஸோ எல்லாருமே பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. மீண்டும் ஒரு முறை நீங்கள் இன்றைய தினம் பரிசோதித்துக் கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஆடி மாதம் 19ஆம் நாளுங்க. இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினம் நண்பர்களே. இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த நன்மைகளை தரும். அதற்கு உகந்த நாள் இன்றைய தினம். விநாயகர் வழிபாடை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம் நண்பர்களே. நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். காரிய தடைகள் அகலக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை விநாயகர் அருள்வார். இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி கிரக நிலைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசி அதிபதியானவர் இன்றைய தினம் வலுவாக 5ஆம் இடத்துல இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே. 8 குடையவன் 8க்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதும் நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை நண்பர்களே. மேலும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகமான அமைப்பு இப்பொழுது உங்களுக்கு காணப்படுகிறது. மேலும் இன்றைய தினம் 9ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக புதன் மற்றும் சுக்கிரன் கிரகங்களும் செவ்வாயுடன் இணைந்து குரு பார்வையை பெறுகிறது. இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு நீங்கள் விடாமுயற்சியுடன் செயல்படும் போது அனைத்து காரியங்களிலும் சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாள் அமையும் நண்பர்களே. இன்னைக்கு முயற்சிக்க தவறாதீங்க. நிறைய விஷயங்களை இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி முயற்சி பண்ணி நீங்க இன்னைக்கு வெற்றிகளை பெற முடியும். எனவே தடைகள், சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் நீங்கள் விட்டுறாதீங்க, விடாமுயற்சியா இன்னைக்கு செயல்படுங்க. அதிகமான மகிழ்ச்சிகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. இப்பொழுது புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைந்துள்ளது. புதிதாக சொந்த வீடு வாங்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினமே நீங்க புதிதாக வீடு, மனை, நிலம், தோட்டம் போன்றவற்றை வாங்க முடியும். அதற்கான முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும். அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நண்பர்களே. மேலும் காரிய வெற்றிகள் ரொம்ப அதிகமா இருக்குங்க. தொட்டது எல்லாமே துலங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் ஏதாவது ஃபங்க்ஷன்ல நீங்க கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். அல்லது உங்க குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகளுக்கான அழைப்பு, கூட்டம் இன்னைக்கு ஏற்படலாம் நண்பர்களே. அதன் மூலமாக நண்பர்கள், உறவினர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல ஒரு கலகலப்பான மகிழ்ச்சியான சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே. உறவினர், நண்பர் சந்திப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் உங்களது கடன் பிரச்சனைகள் ரொம்ப காலமா சங்கிலி தொடர் மாதிரி வந்துகிட்டே இருந்திருக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மன தீர்வு கிடைக்கும் நண்பர்களே. நல்ல ஒரு கடன் பிரச்சனைகளை தீரக்கூடிய ஒரு மன நிறைவான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க அமைத்துக் கொள்ள முடியும். எனவே அதற்காக உகந்த நாள் இன்றைய தினம். கடன் பிரச்சனைகள் தீரும் நண்பர்களே. மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வேற லெவலில் உங்க பணிகளை இன்னைக்கு செஞ்சு முடிப்பீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு பரிசுகள், பாராட்டுகள், பெயர் புகழ், செல்வாக்கு எல்லாமே கூடக்கூடிய யோகம் இருக்கிறது. ரொம்ப கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு அலுவலக பணிகள் மட்டும் இல்லைங்க. இந்த சொசைட்டிலையுமே உங்களுக்கு இருக்கு. சமுதாய பணிகளையும் உங்களுக்கு புதிதாக சில பொறுப்புகள் தருவாங்க. ஏதாவது சங்கம் வச்சிருப்பாங்க, அதுக்கு தலைவராக உங்களை போடுவாங்க. அந்த மாதிரியான யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. வியாபாரிகளுக்குமே உங்க துறையில நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது. சங்கத்துல தலைவராக பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மொத்தத்தில் இன்னைக்கு கெத்தான ஒரு செல்வாக்கான ஒரு நாளாக அமையும். புகழ் கூடக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கிறது நண்பர்களே. முக்கியமான பதவிகள் கிடைக்கும். இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி இன்னும் சிறப்பாக அமைவதற்காக உங்களது நண்பர்கள், உறவினர்களை, அதாவது சில பேர் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சண்டையிட்டு விலகி சென்றிருந்தால் அவர்களெல்லாம் உங்களை புரிந்து கொண்டு இணைந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறது. எனவே நண்பர்கள், பிரிந்தவர்கள் சேரக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கிறது. சொந்தக்காரங்க கூட அந்த மாதிரி உங்க கூட ஜாயின் பண்ணிக்க விரும்புவாங்க. எனவே அவர்களை அக்செப்ட் பண்ணிக்கிறது உங்களுடைய விருப்பம். ஆனாலும் இன்றைய தினம் அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்கு நண்பர்களே. திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இன்றைய தினம் இருக்கிறது. திருமண பேச்சுவார்த்தைகள் புதிதாக நடத்தினாலும் உங்கள் வீட்டில் விரைவிலேயே சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது தேவைகளை உங்க வாழ்க்கை தனி நிறைவேற்ற தவறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்க மூடு அப்செட் ஆகும். மற்றபடி இல்லற வாழ்க்கையில பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காதுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும். இன்றைய தினம்
ஏதாவது பார்ட்டியில் நீங்கள் கலந்துக்குவீங்க, சமூக நிகழ்ச்சிகள் கலந்துக்குவீங்க. அதன் மூலமாக நிறைய பேரை சந்தித்து மகிழக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு சந்தோஷமான மனநிலை உங்களுக்கு அதன் மூலமாக அமையும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏழைகளுக்கு பணம் கொடுக்கறதுல நீங்கள் அதிகமான நிம்மதி பெற முடியும். அதை இன்றைய தினம் அனுபவபூர்வமாக நீங்கள் உணர்வீங்க நண்பர்களே. நிலுவையில் இருக்கக்கூடிய வீட்டு வேலைகளை செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஏற்பட்டாலும் இன்றைய தினம் கண்டிப்பாக பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாது நண்பர்களே. வியாபாரத்தில் புதிய பார்ட்னர் சேர்த்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் எந்த வாக்குறுதிகளுமே கொடுக்காம உண்மைத்தன்மை என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சு நீங்கள் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களையும் நல்ல ஒரு ஆராய்ச்சியும் மேற்கொண்டு அதன் பிறகு நீங்கள் பார்ட்னரை சேர்த்துக்கிறது பற்றி பரிசீலிக்கலாம் நண்பர்களே. இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் சில மூன்றாம் நபர் தலையீடு காரணமாக உங்களுக்கும் உங்களது மனக்குறந்த காதலருக்கும் இடையே உறவு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு பொறுமையாக இருக்கும் நண்பர்களே. சந்தேக குணம் கண்டிப்பாக தேவையில்லை. இந்த தினம் எந்த விதமான புதிய முடிவு எடுக்காதீங்க நண்பர்களே. மூன்றாம் நபர் பேச்சை கேட்டுட்டு எந்த விதமான நடவடிக்கையிலும் நீங்கள் தினம் மேற்கொள்ள வேண்டாம், எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் நண்பர்களே. மற்றபடி இன்னைக்கு கிரியேட்டிவான ஒரு நாளுங்க, எல்லை இல்லாத கிரியேட்டிவிட்டி உங்ககிட்ட இருக்கும். எனவே கிரியேட்டிவிட்டி சம்பந்தமான தொழில் இருக்கவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம். இந்த தினம் உற்சாகமான ஒரு நாள். அதன் மூலமாக நாளை தினம் இந்த உற்சாகம் உங்களுக்கு வந்து கன்னியூ ஆகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க, அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கு பதவி, செல்வாக்கு, கெத்து எல்லாம் கூடக்கூடிய ஒரு நாள். சுப நிகழ்ச்சி குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே கைகூடும். மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்துங்க. பிங்க் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 2 2ஆம் நம்பர் நீங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக என்ற தினத்தை பயன்படுத்தலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் இருக்கு நண்பர்களே. சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் ஆதாயம் தருவாங்க. மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் விடாப்பிடியாக செயல்பட்டு செயல் வடிவமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறது. எனவே எண்ணங்கள் இன்றைய தினம் செயலாகும், ஆதாயம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைதுங்க. பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு, மாணவர்களுக்கு இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு அதிகமாக கிடைக்கலாம். இன்றைய தினம் அதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க. புதிய முயற்சிகள் நிறைய செய்யும் பொழுது சில டெக்னிக்கான நுணுக்கங்களை இன்றைய தினம் தெரிந்துக்கிறதுல ஆர்வம் காட்டி சில முக்கியமான நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம் ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் பெறக்கூடிய ஒரு நாள். டெக்னிக்கலாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நாளுங்க. உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு புதிதாக இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அதுல ரொம்ப ஆர்வமா செயல்படுவீங்க. புதிய டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்குறதுல நீங்க அதிக ஆர்வமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இந்த தினம் இருக்கிறது. வியாபாரத்தில் புதிய கான்ட்ராக்ட்ல நீங்க சைன் பண்ணக்கூடிய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்க நண்பர்களே. எனவே வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். மறைமுகமாக உங்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே உங்களுக்கு மறையக்கூடிய யோகம் இருக்குங்க. புதுசாக சில விமர்சனங்கள் தோன்றினாலுமே நீங்க கவலைப்படாதீங்க, அது விரைவிலேயே மறைந்துவிடும். மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. நல்ல அன்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். தொழில்நுட்ப டெக்னாலஜியில் அதிகமான ஈடுபாடு காட்டக்கூடிய ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.